அனைவருக்கும் இனிய மதிய நேர வணக்கங்கள். நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன குட்டி கதை. அது ஒரு சிலருக்கு மட்டும், எல்லாருக்கும் அல்ல, ஒரு சிலருக்கு மட்டும். கௌசிகர் என்ற முனிவர் ஒரு மரத்தைகளை தவம் செய்து கொண்டிருந்திருக்கிறார். அப்போ அந்த நேரம் ஒரு கொக்கு அவருக்கு மேலே எச்சம் போட்டுட்டுது. எச்சம் போட்ட உடனே அவர் அந்த கொக்கை பார்த்தோன்னா அந்த கொக்கை எரிஞ்சு செத்துட்டுது. அப்போ அவருக்கு பசி வந்துட்டது. அவர் விளம்பி இந்த வீடு விட அந்த நேரம் தானம் வேண்டி சாப்பிடுவாங்க. அது மாதிரி அவர் வீடு விட தானம் வேண்டுற நேரம் ஒரு வீட்டு வாசலில் தானம் கேட்டிருக்கிறார். அந்த நேரம் அந்த வீட்டில் இருந்த அம்மா என்ன செஞ்சிருக்கிறார், தன்னுடைய கணவனுக்கு பணிவிட செய்து கொண்டிருந்திருக்கிறார். அதனால கோபமடைஞ்ச அந்த முனிவர் என்ன செஞ்சிருக்கிறார், தான் திரும்பி போகிறதுக்காக திரும்பி இருக்கிறார். அந்த நேரம் அந்த தாயார் கூப்பிட்டுருக்கிறார், இங்கே வாங்க, எனக்கு என்னுடைய கணவனுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டதுனா அதனால உங்களை நான் கவனிக்க முடியலைன்னு சொன்னேன். அவர் பார்த்துருக்கிறார். பார்த்த உடனே அந்த பெண் சொல்லியிருக்கிறார், கௌசிகரே, நீர் பார்த்தவுடன் எரிந்து போவதற்கு நான் ஒன்றும் கொக்கல்ல என்று சொல்லியிருக்கிறார். அவர் யோசிச்சிருக்கிறார், நான் அங்கு கொக்கை எரிச்சது இவக்கு இங்கே என்னென்று தெரியும். அதுதான் உண்மையான கணவன் மனைவிக்குள்ள பாசம். அதுபோல சில பேர் என்னை பார்த்தோன்னே நான் எரிஞ்சு போகிறதுக்கு கொக்கும் இல்லை, நீங்கள் கௌசிகரும் அல்ல. என்னை பார்த்து சாபம் போட்டு என்னை தூற்றி கட்டணும்னு நினைக்கிறதுக்கு நீங்கள் கௌசிகரும் இல்லை, நான் கொக்கும் இல்லை. தட்ஸ் ஆல்.